இந்த சாமி இவ்வளவு நீளமாக இருக்கிறதுனால இவரை நம்ம போய் ஒரே வாசல்ல போய் நின்று கும்பிட முடியாது. 3 வாசல்கள் வழியாக போய் இவரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே போவோம். ஒரு வாசல் வழியாக அவருடைய தலைப்பகுதியையும் ஆதிசேஷனுடைய அந்த உருவத்தையும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். 2வது வாசல் வழியாக போகும்போது அவருடைய நாபி பகுதியையும் அவருடைய உடல் பகுதி, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உற்சவர் திருமேனி, இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். 3வது வாசலுக்கு போனோம்னா அவருடைய பாத கமலங்களை நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். அப்படியாக நீண்ட நெடிய சிலையாக இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் நின்று கூட முழுமையாக நம்மளால் அவரை பார்க்க முடியாது. 3 வாசல்கள் வழியாக போய் தான் அணுவாக படிப்படியாக இங்க இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை நம்மளால கும்பிட முடியும். முற்காலத்தில் ராசாமாறு எப்படி அனந்த பத்மநாப சுவாமிக்கு தங்க கவசம் சாத்தப்படுதோ அதே மாதிரி இவருக்கும் ரத்தினங்களாலையும் மணிகளாலையும் உருவாக்கப்பட்ட தங்க கவசங்களை எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்களாம். இந்த சாமி அதிசயமான கடுசர்க்கரை யோகத்தால் உருவாக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுனாலயே இவருக்கு அபிஷேகம் எதுவும் கிடையாது. உற்சவர் திருமேனிக்கு மட்டும்தான் அபிஷேகமானது இங்கே இருக்குது. ஏற்கனவே நம்ம மேலே சொன்ன மாதிரி இந்த ஆதிகேசவ பெருமாள் மேற்கு பார்த்தவராக, மற்ற நிறைய கோயில்களில் இல்லாத அந்த வித்தியாசமாக மேற்கு திசையை பார்க்கக்கூடிய ஒரு பெருமாளாக இந்த கோயிலில் படுத்த கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. அவருடைய தலைப்பகுதியானது தென் திசையிலையும் அவருடைய பாதங்களானது வடக்கு திசையிலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். கருவறையில் பெருமாளோடு சேர்ந்து கருட பகவான், சூரிய பகவான், பஞ்சாயுத மூர்த்திகள் இப்படின்னு நிறைய சுவாமிகள் இருப்பாங்க.